ராமபிரான் சூரிய வம்சத்தில் அவதரித்தது போல பஞ்சபாண்டவர்கள் சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள். பார்க்கடலை தேவ அசுரர்கள் கடைந்தபோது தோன்றியவன் சந்திரன். 14 கலைகளை கொண்ட இவன் தினமும் ஒன்றாக சூரியனுக்கு கொடுப்பான். திரும்பவும் அதை வாங்கிக் கொள்வான். சுட்டெரிக்கும் சூரியன் இவனிடம் பெறும் கலையால் குளிர்ந்து தான் உலகத்தை எரிக்காமல் வைத்திருக்கிறான். இவன் தாரை என்பவரை திருமணம் செய்து பெற்ற மகனே புதன். ஒருமுறை மனு என்ற அரசனின் மகனான இலை என்பவன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். இந்த காட்டின் ஒரு பகுதியிலுள்ள குளத்தில் ஒரு சமயம் சிவபெருமானின் மனைவியான பார்வதி நீராடிக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த ஆடவர் சிலர் அவர் குளிக்கும் அழகை ரசித்தனர். கோபமடைந்த பார்வதி அவர்களை பெண்ணாகும்படியும் இனி எந்த ஏரி பகுதிக்கும் யார் நுழைகிறார்களோ அவர்கள் பெண்ணாக மாறுவார் என்று சபித்து விட்டாள். அவள் பூ உலகை விட்டு சிவலோகம் சென்ற பிறகும் கூட அந்த சாபம் மாறவில்லை. இதை அறியாத இளன் அந்த ஏரி பகுதிக்குள் நுழைந்தானோ இல்லையோ பெண்ணாக மாறிவிட்டான். அவள் வருத்தத்துடன் இருந்த வேளையில் அழகு பதுமையாக இருந்த அவளை அங்கு வந்த புதன் பார்த்தான். அவளது கதையை கேட்ட புதன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை திருமணம் செய்து கொண்டான். அவளுக்கு இலை என்ற பெயர் ஏற்பட்டது. புதனுக்கும் இலைக்கும் புரூரவஸ் என்ற மகன் பிறந்தான். புரூரவஸ் வாலிபனானால் அழகில் அவனுக்கு இணை யாரும் இல்லை. ஒருமுறை வான்வெளியில் ஒரு பெண்ணை சில அசுரர்கள் கடத்தி செல்வதை பார்த்தான். அவள் தன் மானத்தை காத்துக்கொள்ள கதறினாள். பறக்கும் தேர் வைத்திருந்த புரூரவஸ் அவளை காப்பாற்றுவதற்காக மின்னல் வேகத்தில் விண்வெளியில் பறந்து சென்றான். அசுரர்களை எதிர்த்து உக்கிரத்துடன் போரிட்டான். அசுரர்கள் அவனது தாக்குதலை தாங்க முடியாமல் ஓடிவிட்டனர். அப்பெண்ணை பார்த்தான். அப்படி ஒரு அழகு! கண்ணே, நீ தேவலோகத்து ஊர்வசியோ என்றான். அவள் வெக்கத்துடன் தலைகுனிந்து, நான் நிஜமாகவே ஊர்வசிதான். என் மானம் காத்த நீங்களே எனக்கு இனி என்றும் பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்றான். ஊர்வசியே தனக்கு மனைவியாக போகிறாள் என்று மகிழ்ந்த புரூரவஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான். அவர்களது இனிய இல்லத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆயு என்று அவனுக்கு பெயரிட்டனர். இப்படியாக சந்திர வம்சம் பூமியில் பெருகியபடி இருந்தது. ஆயுவிற்கு நகுஷன் என்ற மகன் பிறந்தான். இவன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்து தேவலோகத்தையே பிடித்து கொண்டவன். தேவலோக மன்னனான இந்திரனை விரட்டிவிட்டு அரசனாகிவிட்டான். அதிகார மமதையும் காமபோதையும் சேர இந்திரலோகத்தில் ஜெயித்ததால் இந்திரனின் மனைவியான இந்திராணியையும் தனக்கே சொந்தம் என அவளை ஒரு அறையில் அடைத்து விட்டான். இந்திராணியோ அவனது ஆசைக்கு இணங்க மறுத்துவிட்டாள். ஒரு நாள் போதை உச்சிக்கேறிய அவளை வலுக்கட்டாயமாக அடைவதற்காக தன் பல்லக்கில் ஏறி புறப்பட்டான் நகுஷன். பல்லக்கை சுமக்கும்படி முனிவர்களை மிரட்டினான். முனிவர்களும் தூக்கிச் சென்றனர். அந்த முனிவர்களால் ஒருவர் அகத்தியர். அவர் குள்ளமாக இருந்ததால் மற்றவர்களைப் போல் வேகமாக அவரால் செல்ல முடியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த நகுஷன், ஹோய், மற்றவர்கள் வேகமாக செல்லும் போது உமக்கு மட்டும் என்னவா என்ற முதுகில் ஓங்கி மிதித்தான். அகத்தியர் மகா தபஸ்வி அல்லவா? அவருக்கு கோபம் வந்துவிட்டது. சிறுவனே, அதிகார மமதை காமபோதைக்கு ஆட்பட்டு தபஸ்விகளை துன்புறுத்தினாய். மேலும் வயதில் பெரியவர்களை மதியாமல் காலால் மிதித்தாய். எனவே நீ பாம்பாக போ என சாபமிட்டார். அவன் பாம்பாக மாறி தேவலோகத்தில் இருந்து பூமியில் விழுந்தான். நகுஷன் பாம்பாக மாறிய பிறகு அவனது மகன் யாயாதி பொறுப்பேற்றான். அவன் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவன். இவனிடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அது என்னவென்றால் இவனுக்கு கோபமே வராது. இவனது பொறுமையை வியாசரே பாராட்டினாராம். இந்த பொறுமைசாலிக்கு அசுரகுரு சுக்ராச்சாரியார் தன் மகள் தேவயானியை திருமணம் செய்து வைத்தார். அந்த தம்பதியர் இனிதே நடத்திய இல்லறத்தில் யது, துருவஸ் என்ற மகன்கள் பிறந்தனர். பொறுமைசாலியான யாயாதிக்கும் இறைவன் சோதனையை கொடுத்தான். ஒரு நாள் அசுரகுல மன்னனான விருக்ஷவர்மனை அவர்களின் குலகுரு சுக்ராச்சாரியார் அழைத்தார். விருக்ஷா,
என் மகள் தேவயானியை யாயாதிக்கு திருமணம் செய்து வைத்துள்ளதை நீ அறிவாய். கணவன் இல்லாத நேரத்தில் அவளுக்கு உற்ற துணை யாரும் இல்லை. எனவே உன் மகள் ஷார்மிஷ்டை தேவயானியுடன் அரண்மனையில் தங்கட்டும். தேவயானியையும் அவளும் ஒன்று சேர்ந்து இருந்தால் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பர், தோய்களாகவும் விளங்குவர் என்றார். விருட்சபர்வன் குலகுருவின் கட்டளைக்கு அடிபணிந்தான். உடனடியாக ஷார்மிஷ்டையை தேவயானியின் வீட்டில் கொண்டு சென்றான். அவர்கள் உற்ற தோய்களாயினர். இந்நேரத்தில் அரசாங்க பணியாக வெளியூர் சென்றிருந்த யாகாதி வந்து சேர்ந்தான். தன் அரண்மனையில் ஒரு அழகு சிலை நடனமாடுவதைக் கண்ட மன்னன் அவளை யாரென்று விசாரித்து தெரிந்து கொண்டான். தோயின் கணவன் என்ற முறையில் ஷார்மிஷ்டை யாயாதியுடன் அடிக்கடி பேசுவான். யாயாதி பொறுமைசாலிதான், ஆனால் உணர்வுகள் இல்லாதவன் இல்லையே. தன் மனைவியை விட பேரழகு மிக்க ஷார்மிஷ்டையை அவன் காதலிக்க ஆரம்பித்தான். ஷார்மிஷ்டையும் அந்த பேரரசனின் வலையில் விழுந்து விட்டாள். இந்த விஷயம் தேவயானிக்கு தெரியாது. காதலர்கள் தனிமையில் சந்தித்தனர். தாலி கட்டி மனைவியாக்கினால் தேவயானிக்கு தெரிந்துவிடும். எனவே அவளை கந்தர்வ மனம் மானசீகமாக திருமணம் செய்து கொண்டான். பிறகென்ன, தம்பதியர் ஒளிவாக வாழ்ந்தனர். ஆனால் காலம் சும்மா இருக்குமா? ஷார்மிஷ்டை கர்ப்பவதியாகிவிட்டாள். பின்னர் தேவயானியை விட்டு பிரிந்து சென்று விட்டான். அவள் தனி மாளிகை ஒன்றில் குடிவைத்தான் யாயாதி. இப்படியாக பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. புரு, த்ருஷ்வு, அனு என்ற மகன்களை பெற்றாள். 3 குழந்தைகள் பிறக்கும் வரையும் யாயாதி தன் முதல் மனைவியிடம் மாட்டிக்கொள்ளாமல் தான் இருந்தான். ஒரு நாள் தந்தையை தேடி குழந்தைகள் அரண்மனைக்கு ஓடி வந்து விட்டனர். அவர்கள் தேவயானியின் கண்ணில் பட்டனர். மூவருமே யாயாதியை அச்சில் வளர்த்தது போல் இருக்கவே சந்தேகப்பட்ட தேவயானை இது பற்றி விசாரித்தாள். ஷார்மிஷ்டையும் யாயாதிக்கும் தனக்கு துரோகம் செய்து விட்டனர் என்பது புரிந்துவிட்டது. அவள் யாயாதியுடன் கடுமையாக சண்டை போட்டாள். அழுது புலம்பினார். மாமன்னரே, நீர் பொறுமைசாலி என்றும் அமைதியானவர் என்றும் பெயர் பெற்றிருந்தீர். உன் அமைதியின் பொருள் இப்போதுதானே எனக்கு விளங்குகிறது. வளவளவென பேசுவர்களை நம்பலாம், வாய்மூடி மௌனிகளை நம்பவே கூடாது என்ற உலக வழக்குச் சொல் உண்மை என்று நிரூபித்து விட்டீர். இனி உம்மோடு வாழ மாட்டேன். என் தந்தை வீட்டுக்கு செல்கிறேன். சுக்ராச்சாரியர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறேன் என சபதம் செய்துவிட்டு அவனை பிரிந்து விட்டாள். தனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பது யாயாதிக்கு தெரிந்துவிட்டது. அழுது கொண்டே வீட்டுக்கு வந்த தேவயானை தகப்பனாரிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதாள். பெற்ற மகள் கண்ணீர் வடித்தாலும், போமா, ஏதோ நடந்துவிட்டது, கட்டியவன்தான் உனக்கு புகழ் என்று கூறும் சாதாரண தந்தை இல்லை, அவர் சுக்ராச்சாரியார். அசுரர்களுக்கே அவர் குருவல்லவா? அதிகாரம் மிக்க அவர் யாயாதியை தன் வீட்டுக்கே வர சொன்னார். துரோகி, உன்னிடம் இளமை இருக்கும் தைரியத்தில் தானே இப்படி காதல் நாடகம் நடத்தினாய். இனியும் உன்னை விட்டு வைத்தால் என் மகளைப் போல பல அவலைகளை உருவாக்கி விடுவாய். ஷார்மிஷ்டை மீது நீ கொண்டது காதல் அல்ல, காமம். அதனால் தானே 3 குழந்தைகள் பெறும் வரை இதை மறைத்து வைத்திருந்தாய். கொடியவனே, உனக்கு இளமை இருக்கும் தைரியத்தில் தானே இப்படி செய்யட்டாய். ஓயட்டும் உன் இளமை. இனி நீ கிழவனாக பூமியில் வலம் வா. உன்னை பார்ப்பவர்கள் காமத்தால் அறிவிகந்த துரோகி என தூற்றட்டும் என்றார். யாயாதி உடனடியாக கிழவனானான். அசுரகுருவே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். உங்கள் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறேன். தேவயானிக்கு நான் அநீதி இழைத்து விட்டேன். எனக்கு தாங்கள் சாப விமோச்சனம் அளியுங்கள் என அவர் காலில் விழுந்தான். யாயாதி, நீ மீண்டும் இளமையை பெற ஒரே வழிதான் இருக்கிறது. உன் முதுமையை ஒரு இளைஞனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவனுடைய இளமையை நீ வாங்கிக் கொள்ளலாம். இதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டான். தேவயானை அவனுடன் வர மறுத்துவிட்டால் அவன் வருத்தத்துடன் ஷார்மிஷ்டையிடமே சென்றான். அவள் யாயாதியை கண்டு அதிர்ந்தாள். யாயாதி பலரிடமும் இளமையை யாசித்தாள். யார் தருவார்கள்? அவன் கண்ணீர் வடித்த போது ஒரு இளைஞன் அவன் முன்னால் வந்து நின்றான். மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல்களை உங்கள் நம்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம கதை போடுறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம கதை போடுறது பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
டெய்லியும் சேனலுக்கு வந்து கதையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.